இது தமிழன் தொலைக்காட்சி மற்றும் பிரபாகரன் வணிக நிறுவனம் வழங்கும் சலங்கை ஒளி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சூப்பராக எல்லார் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. நமக்காக சின்ன குட்டீஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக மறக்காமல் சூப்பராக பண்ணாங்க நமக்காக. இப்போது நம்ம அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்மளோட ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். வெல்கம் மேம். இன்றைக்கி உங்களோட பசங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நம்ம கொடுத்துடலாம். அதோட ஷீல்டையும் நம்ம கொடுத்துடலாம் உங்கள் கையால். கண்டிப்பாக ஒருத்தரையாக நான் கூப்பிட்டுறேன் மேம் மேடைக்கு. ஃபர்ஸ்ட் ஆர் ஹேமமாலினி அவர்கள். குட்டீஸ் ஹேமா, நான் கூப்பிட வந்துடுங்க. ஓகே, எல்லாரும் அப்படியே ஒருத்தவங்க வாங்கும் போது கிளாப் தட்டுங்க. ஓகே, அடுத்து எம் அபிநயா. இங்கே நில்லுங்க. அடுத்து செரல் ஓல்வியா. கிளாப் தட்டுங்க பசங்களா. வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்ரீமதி அவர்கள். அடுத்து CS கிருத்திகா ஸ்ரீ அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து டி ஸ்ரீபிகா அவர்கள். ஷிப்பிகா அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராகயாழினி சரவணன் அவர்கள். கே சுபிக்ஷா அவர்கள். அடுத்து அங்க பாருங்க. அடுத்து SST தீக்ஷா அவர்கள். முன்னாடி வாழ்த்துக்கள். அடுத்து பி ஜோவியா அவர்கள். அடுத்து ஆர் ஸ்ரீமுகி அவர்கள். அடுத்து அனுப்பிரபா சேதுபதி அவர்கள். அடுத்து KM சமிக்ஷா அவர்கள். அடுத்து S மைத்ரி சரண் அவர்கள். அடுத்து S லத்திகா சரண் அவர்கள். இவங்க இப்போ வரப்போகிறது ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களோட டாட்டர். ஒரே டாட்டர். ஓகே, 2 டாட்டர். இவங்க 2 டாட்டர் பரதம் கற்றுட்டு இருக்காங்க அவங்களோட அம்மா கையிலேயே. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க, S லத்திகா சரண் அவர்கள். வாழ்த்துக்கள். ஸோ எப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா ஒரே வீட்டில் இருந்தோன்னா ஒருத்தவங்க வேறு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். நம்ம பரதம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவங்க கற்றுப்பாங்க அப்படின்ட்டு அவங்களாம் மனசு வைக்கணும். இவங்க ஒரு பொண்ணு மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுமே சூப்பராக பரதத்தை கற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நமக்காக.
இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக அண்ட் நம்மளோட தமிழன் தொலைக்காட்சி சார்பாக வந்து ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தேங்க்யூ சார். ஸோ தமிழன் தொலைக்காட்சி சார்பாக இந்த அன்பளிப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவங்க ஸ்ரீ சக்கரா நாட்டியா ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம கேட்டு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க. ஸோ வந்து மேம், நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட இந்த பரதம் ஜேர்னியை? ஹலோ ஹலோ ஆனில் தானா இருக்கு? ஹலோ 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 மேம், நீங்கள் வந்து பரதம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிருப்பீங்க. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? உங்களோட குரு யாருன்னு சொல்லுங்கள் மேம் எங்களுக்காக. என்னோட ஏஜ் 5th நான் இந்த பரதம் லேர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு பிராமின் தான் ஈரோட்டில். அவங்க நேம் எனக்கு தெரியாது, ரொம்ப ஏஜ் ஆனவங்க. மியூசிக்கும் அவங்கக்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன், டான்ஸும் அவங்கக்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். இன்பிட்வீனில் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே பிரேக் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா தான் எனக்கு இந்த டான்ஸை வந்து எகெயின் எடுத்து கொடுத்தா. ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. அவள் வந்து இப்போது கேரளாவில் இருக்கிறா. ஓகே. அவள் தான் எனக்கு இந்த டான்ஸை எடுத்து கொடுத்தது. மறுபடியும் அவங்க அம்மா எனக்கு வந்து பாட்டு எடுத்து கொடுத்தது. அறியாத வயசு வந்து அவங்க எனக்கு குருவா அப்போது இது இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னா ரம்யா சிவராமகிருஷ்ணன், ஹஸ்பண்ட் பேர். கேரளாவில் த ஃபேமஸ் டான்ஸர். அண்ட் உஷா, அவங்க தான் கொடுமுடியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் மியூசிக் டீச்சர். அவங்க தான் எனக்கு இதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நீங்களா வந்து கற்றுக்கிட்டு நீங்களா வந்து உங்களுக்கா ஒரு ஆர்வம் வந்துருச்சு கற்றுக்கிட்ட ஆரம்பிச்ச. கண்டிப்பாக அவகிட்ட கற்றுக்கும் போது எனக்கு கிளாஸ் வைக்கணும், இதில் நல்ல அச்சீவ் பண்ணணும், இந்த டான்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். ஆக்சுவலாக நாங்கள் ஈரோட்டிலேருந்து வரோம். ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலான டான்ஸ் டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகும். அதுவும் பரதம்ன்றது ஒரு கஷ்டமான கலை. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட். ஆமாங்க, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சாலுமே பார்க்கறது கம்மி தான். அதை வந்து ஒரு உற்சாகமாக பார்க்கறது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அதை தாண்டி நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கான உழைப்பு நம்ம போடுறனால கண்டிப்பாக வந்து அதுக்கான சப்போர்ட் நமக்கு கிடைச்சிரும் எப்படியும். இப்போ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு சூப்பராக. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னுமே வந்து அவங்கள நிறைய லெவலுக்கு கொண்டு போவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம், என்னென்ன கான்ட்ரிபியூஷன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க டான்ஸில்? என்னென்ன நீங்கள் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? அண்ட் எத்தனை பிரான்ச்சஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ 100 பசங்க உங்ககிட்ட படிக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை பற்றியும் சொல்லுங்கள், உங்களோட பள்ளி பற்றியும் சொல்லுங்கள். ஈரோட்டில் ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து 3 இடத்துல இருக்குது. மெயின் ஸ்கூல் வந்து திண்டல். ஓகே. அதுதான் மெயின் ஸ்கூல். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்தது மூலப்பாளையம் சரஸ்வதி மகாலுக்கு ஆப்போசிட்டு. அடுத்து சிவகிரி. 3 பிரான்ச்சஸுமே கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இப்போ இவ்வளோ வெளியாக வருது. ஒரு வருஷம் நடத்தவே வந்து நம்ம வந்து எப்படா அடுத்த வருஷத்தை நம்ம வந்து இது பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது இல்லாமல் 25 வருஷமாக சில்வர் ஜூப்ளி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லுங்கள். இதில் எனக்கு பிஃபோர் த மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே ஓடிட்டு இருந்தேன். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் மட்டுமே ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் சரி என்னோடய சரௌண்டிங்ஸ்க்கும் சரி அந்தளவுக்கு நாலேஜ்ஃபுல் கிடையாது. பட் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு மெயின் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் கண்டிப்பாக அவரை வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவரை வந்து மேடைக்கு அழைக்கலாம். இல்லை, சீரியஸாகவே எங்களோட டான்ஸ் மட்டும்தானே தவிர ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக என்னோட ஹஸ்பண்ட் தான். கண்டிப்பாக அவர் வந்து இன்னைக்கு உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு வரலன்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி. கண்டிப்பாக நான் கூட வந்து வாழ்த்துக்கள் சார்.
கண்டிப்பா நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஆர்வமா வந்து அவரோட போனை எடுத்துட்டு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விடாம நம்ம இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை விட ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாரு. இப்படி இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க இப்படி வாங்க சென்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, நம்ம நாலேஜபிளா இருந்ததை விட அந்த மியூசிக்கை பத்தி தெரியாம இருந்தும் இப்படிதான் பண்ணணும்னு எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது என்னோட ஹஸ்பண்ட். அதான் 2 பேரும் வந்து ஒண்ணா வந்து நீங்க வந்து வளரும் போது பார்க்குற வந்து நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அவங்களும் வந்து சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நம்ம வந்து இன்னுமே ரொம்ப வளர்ச்சியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாதைக்கு நம்ம வளர்ச்சியா போவோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் பண்றது வந்து கஷ்டம் நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப 2 பேர் பண்ணும் போது ஈக்குவலா அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க அந்த கஷ்டத்தை தெரியாம இவ்வளோ அழகா வந்து ஈரோட்ல இருந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப சிறப்பாக உங்களோட டைமை வந்து நீங்கள் செலவழித்து இவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வேற என்ன சொல்கிறீங்க நீங்கள் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு? நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம எப்போ இருந்தாலும் நம்ம இதில் முன்னேற முடியும்னு நினச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு பேக் சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட சலங்க பூஜை பண்ணி அரங்கேற்றம் பண்ணி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இந்த ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிரேட் எக்ஸாம்ஸில் எங்கள் குழந்தைங்களுக்கு அனுப்புறது அதாவது எம்ஏ வரைக்கும் என் பிள்ளைங்களை நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் நான். அதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் ஒன்று, உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு. இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு. எல்லா வெற்றிக்கும் பின்னாடி பெண்ணு தான் இருப்பாங்கன்னாங்க, ஆனால் முக்கால்வாசி என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட். கண்டிப்பாக சக்கராலயாக வளர்ந்ததுக்கு காரணம் எங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். அப்புறம் சங்கீதா மேம், சிவகுமார் சார் வந்து ஒவ்வொரு தரமும் எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இவ்வளோ வெளியே கிடைக்கிது. தேங்க்யூ சங்கீதா மேம், தேங்க்யூ சிவகுமார் சார். அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. எனக்கு அவங்க 2 பேரை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணுறதெல்லாம் கம்மி. பார்த்தா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் போட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அவங்க அளவுக்கு நாங்களும் மேலே வளரணும். நீங்களும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம தமிழன் தொலைக்காட்சி சார்பாக இந்த சலங்கை ஒளி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது தமிழன் தொலைக்காட்சி மற்றும் பிரபாகரன் வணிக நிறுவனம் வழங்கும் சலங்கை ஒளி நிகழ்ச்சி. நமது பரத நிகழ்ச்சியில் இன்று ஸ்ரீ ஷஹானா நாட்டியாலிருந்து வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த நாட்டியாலயாவோட குரு வந்து ஸ்ரீமதி டாக்டர் ஏ இந்திரா ஜெகதீஷ் அவர்கள். அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நமக்காக அப்படின்னா திருப்பூர்லேருந்து இன்றைக்கி நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸஸை ரெடியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சின்ன குட்டீஸ்லேருந்து எல்லாருமே சூப்பராக வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க நமக்காக செம்மையான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு. நம்ம குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து எம்எஃப்ஏ வந்து கலைக்காவேரி கல்லூரியில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் வந்து அவங்க தாஞ்சோரில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டைலும் தாஞ்சோர் ஸ்டைல் தான். இவங்க வந்து 15 வருஷமாக வந்து இந்த நாட்டிய பள்ளியை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்குலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஷஹானா, காவ்யா, அனுஷ்கா, சுபந்திகா, வெண்மதி, ஹரிணி, பிரமிதா ஹரிணி, நேத்ரா, மித்ரா, காயத்ரி, ஸ்ரீநிதி, ரித்திகா. இவங்கெல்லாம் நமக்காக சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. धित्तोडङ्ग धिक्कुत्ते
चामर कर्णा विलम्बितसूत्रा वामन रूपा महेश्वर पुत्रा विघ्न विनायक पाद नमस्ते पाद नमस्ते पाद नमस्ते धिक्कुत्तां धिक्कुत्तां धिक्कुत्तत् तेरि तत्तत्तां उदगिडगिण तुंग तो तोडगदां तो तोडगदां तोमि मूषिक वाहन मोदगहस्ता चामर कन्ना विदसूत्र मूषिक वाहन मोदगहस्ता चामर कन्ना विदसूत्र धिक्कुत्तां धिक्कुत्तां धिक्कुत्तत् तेरि तत्तत्तां उदगिडगिण तुंग तो तोडगदां तोमि वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते पाद नमस्ते पाद नमस्ते नमस्ते உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் సరిగమపదని సగరి సరి నిసదని సదాని పాదమా పద పమగడి సగరి సరి నిరి సరిదా సదాని పాదమా పద పమగడి స வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் நாம் வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம் வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம் வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம்
வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே சமபதா பமபதா பரமப கமரிக சகரிகரி சரி சமாம சரி சபாப பாப பதனி நிகரி சனி தபம பதனி சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே கவிநிலவாய் கலைமகளாய் யாழிசை தோம்பருக கலை பெண்கள் மனம் வீச மன சொரிந்தோ வருக அறம் போற்ற உறவாட களிப்புடனே வருக கண்ண சுவை கண்டிடவே உவப்புடனே வருக நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம் நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாளம் முழங்க நளினமான நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்போம் மெல்லிசை தென்றல் போல மேவிடும் பாடலோடு வரவேற்க வந்தோம் பாஞ்சையுடன் தீம் கதன திரன திரனாதிருதானி தொந்திருதானி தக தீம் தீங்க தூம் தருகிட ஜம் தருகிட ஜம் தருகிட தகிட தகிட திரன தகிட திரதா மெல்லிசை தென்றல் போல மேவிடும் பாடலோடு வரவேற்க வந்தோம் பாஞ்சையுடன் கவிநிலவாய் கலைமகளாய் யாழிசை தோம்பருக கலை தென்றல் மனம் வீச மன சொரிந்தோ வருக அறம் போற்ற உறவாட களிப்புடனே வருக கண்ண சுவை கண்டிடவே உவப்புடனே வருக இனிதாக வருக இதமாக வருக அவையோடு வருக வருகவே கனிவாக வருக களி கூற வருக சபையோடு வருக வருகவே மனதார வருக மகிழ்வாழ வருக வரமாக வருக வருகவே வலுமூட்ட வருக வழி காட்ட வருக நல்ல மனங்களே வருகவே வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம்
அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. எட்டு கொடி வேலனுக்கு ஆடும் காவடி சேவல் காவடி அழகு காவடி ஆடுதுங்க. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்கோ. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்கோ. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. பள்ளிமலை முருகனுக்கு துள்ளும் காவடி தோளில் காவடி பாலில் காவடி ஆடுதுங்கோ. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. வள்ளிமலை முருகனுக்கு துள்ளும் காவடி தோளில் காவடி பாலில் காவடி ஆடுதுங்கோ. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சுவாமிமலை நாதனுக்கு சந்தர காவடி சத்த காவடி மச்ச காவடி ஆடுதுங்கோ. அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சுவாமிமலை நாதனுக்கு சந்தன காவடி சர்ப்ப காவடி மச்ச காவடி ஆடுதுங்கோ. அதை